நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, தர்மையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இல்லங்களிலே கணவனுமாக மனைவியுமாக பிள்ளைகளுமாக ஒரே குடும்பமாக நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, உம்மை துதித்து பாடும்படியாக, உம்முடைய சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதற்கும் மேலாக எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் கர்த்தருடைய பிரசனம் எங்கள் குடும்பத்திலே கடந்து வரட்டும். எங்கள் குடும்பம் முழுவதுமாக நிரப்பட்டும். எங்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்பட அருள் கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்திடும் மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே 15வது பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த 7ஆம் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 19. நாம் இருக்கின்ற இல்லங்களிலே ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும்
ஆண்டவருடைய ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஜெப சிந்தையோடு கூட நாம் வைத்து அதிலே பங்கு கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். 17ஆம் பக்கம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது சிறுவையிலே கீழ், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இருதயத்தை ஏவியருளும். 20ஆம் பக்கம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கு கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. குடும்பமாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நாம் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்கள், தப்பிதங்கள் இவை யாவையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒரு விசை கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியத்தையும் நாம் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மெய் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை சோதித்து பார்ப்போம். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். ஜெப சிந்தையோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும்.
முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச் செய்வோம் என்று மிகுந்த இறுக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. நாம் வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 27 முடிய. The book of Exodus, chapter 18, verses to read from 13 to 27. The first Bible reading is taken from Exodus chapter 18, verses 13 to 27. Exodus chapter 18, verses 13 to 27. The next day, Moses was settling disputes among the people. He was kept busy from morning till night. When Jethro saw everything that Moses had to do, he asked, "What is all this that you are doing for the people? Why are you doing this all alone, with people standing here from the morning till night to consult you?" Moses answered, "I must do this because the people come to me and learn God's will. When two people have a dispute, they come to me, and I decide which one of them is right, and I tell them God's commandments and laws." Then Jethro said, "You are not doing it the right way. You were yourself out of the people as well. This is too much for you and to do alone. Now let me give you some good advice, and God will be with you. It is right for you to respect the disputes to him. You should teach them God's commandments and explain to them how they should live and what they should do. But in addition, you should choose some capable men and appoint them as leaders of the people, leaders of thousands, hundreds, 50s, and 10s. They must be God-fearing men who can be trusted and who cannot be bribed. Let them serve as judges for the people on a permanent basis. They can bring all the difficult cases to you, but they themselves can decide all small disputes. That will make easier for you, as they share your burdens. If you do this as God's commands, you will not wear yourself out, and these people can go out home to their disputes unsettled." Moses took Jethro's advice and chose capable men from among all the Israelites. He appointed them as leaders of thousands, hundreds, 50s, and 10s. They served as judges for the people on a permanent basis, bringing the difficult cases to Moses by deciding a smaller dispute themselves. Then Moses said, "Goodbye, Jethro," and Jethro went back home. Here ends the Bible reading. Praise be to God. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய. Epistle reading is taken from 2 Corinthians chapter 8, verses to read from 1 to 15. வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை. அன்றியும் சகோதரரே, மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு
தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டு, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு அவர் உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்க. கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பமுண்டாய் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்ந்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கீர்த்தனைகளிலே 98வது கீர்த்தனையை பாடுவோம். ஆவியை மழை போல் ஊற்றும் கீர்த்தனையின் 98. ஆவியை மழை போலே ஊற்றும்
நற்செய்தி பகுதி வாசிக்க நாம் கேட்போம். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 30 முடிய. Gospel according to St. Matthew chapter 25 verses to read from 14 to 30. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 3ஆம் வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். வாழ்வு தருகின்ற வார்த்தை, நம்பிக்கை தருகின்ற வார்த்தை, அதிசயங்களை செய்கின்ற வார்த்தை, நிறைவை தருகின்ற வார்த்தை. இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது இத்தகைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லோரும் குடும்பமாக பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும். அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரும் மீண்டுமாக்க வாழ்த்துகின்றேன். இந்த 7ஆம் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே நாம் குடும்பமாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகின்றோம். 6 மாத காலங்கள் 2020 கடந்து போய்விட்டது. 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கின்றோம். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேலாக நாம் சரியாக வெளியே வரவில்லை. ஆலயங்கள் திறக்கப்பட்டாலும் ஆராதனைகள் முழுமையாக நடைபெறவில்லை. தொழிற்சாலைகள் முழுமையாக திறக்கப்படவில்லை. வேலை வாய்ப்புகள்
குறைவாக காணப்படுகின்றது. எதிர்காலம் கேள்விக்குறியாக பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான யோசனைகள், என்ன ஆகும், எப்படி நடக்கும் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கின்றோம். ஏன் கர்த்தர் இன்னும் மௌனமாக இருக்கின்றார்? அன்றாடும் செய்தித்தாள்களிலே, தொலைக்காட்சிகளிலே நாம் கேட்கின்ற செய்தி, பார்க்கின்ற செய்தி, நாளுக்கு நாள் இந்த வாதை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு முடிவுதான் எப்பொழுது? இது எப்பொழுதுதான் முடிவுக்கு வரும்? யார் இதை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஓராண்டு காலங்கள் அவர்கள் படிக்காவிட்டால் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பலவிதமான கேள்விகள் இயல்பாக நம்முடைய உள்ளத்திலே எழ வாய்ப்புகள் இருக்கின்றது. இதிலே தவறுகள் கிடையாது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை மாத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை படைத்தவர் இறைவன். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களும் செயல்பட்டு கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அவருடைய அனுமதியின்றி இந்த உலகத்திலே யாதொன்றும் செயல் புரியாது. அவரே இதை படைத்தார், அவரே இதை பராமரிக்கின்றார், அவரே இதை வழிநடத்துகின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழலிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி ஆனது என்று கேட்பதை விட இதன் வாயிலாக கர்த்தாவே எங்களுக்கு என்ன நீர் சொல்லுகின்றீர் என்பதை கேட்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Instead of asking why Lord this, we need to ask, Lord, what is my role during this kind of a pandemic? எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உக்ரானத்துவம் பொறுப்புள்ள வள மேன்மை, உக்ரானத்துவம் பொறுப்புள்ள வள மேலாண்மை, மேலாண்மை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே மேனேஜ்மெண்ட். ஆக ஆங்கிலத்திலே இந்த தலைப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டீவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். வள மேலாண்மை என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்பதாக வருகின்ற வார்த்தை பொறுப்புள்ள வளத்தை நாம் மேலாண்மை செய்யும்படியாக, பாதுகாக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உக்ரானத்துவம் அல்லது ஸ்டீவர்ட் என்கின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. ஒய்கோனோமஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து ஆங்கிலத்திலே ஸ்டீவர்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இதனுடைய பொருளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பொறுப்பாளி, நிர்வாகி, மேற்பார்வையாளர், கடமை உணர்ச்சி மிக்கவர் என்றெல்லாம் பொருள் தருகின்றது. அநேக வேளைகளிலே நாம் நினைக்கலாம், உக்ரானக்காரர் என்று சொன்னால் நமக்கு தெரிவதெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற உக்ரானக்காரர் தான். நம்முடைய ஆலயத்திலே உக்ரானக்காரர் என்று சொன்னால் நம்முடைய அருமையான சகோதரர் எட்வர்ட் கிங் அவர்கள். ஆக திருச்சபையிலே என்ன காரியங்கள் நடைபெற்றாலும் உக்ரானக்காரரை நாம் அணுகி இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுவோம். காரணம் என்னவென்றால், இந்த திருச்சபையினுடைய எல்லா பொறுப்பினையும், திருச்சபையை பராமரிக்கின்ற பொறுப்பினை அவரிடத்திலே நாம் கொடுத்திருக்கின்றோம். இது திருச்சபையினுடைய விசுவாசியினுடைய கண்ணோட்டத்திலே நாம் காணுகின்ற காரியம். உக்ரானக்காரர் என்றால் அவருக்கென்று பொறுப்புகள் தரப்பட்டிருக்கும். ஒரு திருச்சபையிலே பொருட்கள் இருக்கும் என்று சொன்னால், வாங்க வேண்டும் என்று சொன்னால், அதை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் உக்ரானக்காரர் தான். அது காணாமல் போனாலும் அதனுடைய பொறுப்பாளர் உக்ரானக்காரர் தான். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய புரிந்தல் அல்லது புரிந்து கொள்ளுதல் உக்ரானக்காரரை குறித்து. ஆனால் உக்ரானக்காரருடைய உண்மையான பொருள் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே உக்ரானக்காரர்கள் தான். All the Christians are stewards.
ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை அழைத்து வந்து ஏதேன் தோட்டத்திலே அங்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்து இதை பொறுப்புள்ள வகையிலே நீங்கள் மேலாண்மை செய்ய வேண்டும். யூ நீட் டு மேனேஜ் ஆல் திஸ் ரிசோர்சஸ் இன் எ ரெஸ்பான்சிபிள் மேனர். ஆக இதன் அடிப்படையிலே உக்ரானக்காரர் என்று நாம் சொல்லுகின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் படைத்த படைப்பையும் வாழ்வின் ஆதாரத்தையும் பொறுப்புடன் மேலாண்மை செய்ய நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். He should be a responsible person, a trustworthy person. இன்றைக்கு பரிபாலன குழுவிலே நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் இந்த உக்ரானக்காரருடைய பதவியை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், திருச்சபையை முழுவதுமாகவே அவர்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு முக்கியமான பொறுப்பில்லை. ஏனென்றால் அந்த பொறுப்பிலே எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்காது. அந்த பொறுப்பிலேயே அதிகமாக வேலைகள் கிடைக்கும், அதிக மக்களுக்கு நாம் பதிலை சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏதாகிலும் ஒரு காரியம் சரியாக நடைபெறாவிட்டால் அதனுடைய முழு பழியும் அந்த உக்ரானக்காரர் மீது சென்றடையும். ஆக இதற்காக போட்டிகள் நிலவாது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்திலே சிறந்தது எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிப்பது தான். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை மட்டுமல்ல, கர்த்தர் படைத்திருக்கின்ற இந்த உலகத்தை பராமரிப்பது தான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உக்ரானக்காரர் என்பவர் தேவன் தனக்கு தரப்பட்டிருக்கின்ற வரங்களை எல்லாம் பயன்படுத்தி அவருடைய வளத்தை மேலாண்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். A steward is a person who is expected to manage the resources of God with responsibility. இதை நான் கோடிட்டு சொல்லுகின்றேன், பொறுப்புடன். ஆக உக்ரானக்காரர் அல்லது உக்ரானத்துவம் என்று சொன்னால் ஒருவர் அல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லோருமே உக்ரானக்காரர்கள் தான். அவரவருடைய விசுவாச வாழ்விலே எனக்கென்று ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஆயனாக நான் என்னுடைய பொறுப்பை சரிவர நான் செய்ய வேண்டும். வித் அக்கௌண்டபிலிட்டி. பொறுப்போடு கூட நான் செய்கின்ற வேளையிலே அதற்கு நான் கணக்கையும் நான் ஒப்புவிக்க வேண்டும். ஆகவேதான் அழகாக தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது, பொறுப்புள்ள வளத்தை மேலாண்மை செய்கின்ற நிர்வாகி அல்லது உக்ரானக்காரர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கின்ற உக்ரானக்காரர். We are all stewards of Jesus Christ and his mission and ministry. இது ஒரு தனிநபருடைய முயற்சினாலே இவைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சீடனை தேர்வு செய்யவில்லை, மாறாக 12 பேரை தேர்வு செய்தார். பிறகு 70 பேரை தேர்வு செய்தார். பிறகு 120 பேரை தேர்வு செய்தார். பிறகு பரிசுத்தாவினுடைய வரத்தினாலே 3000 பேர் திருச்சபையிலே சேர்ந்தார்கள். 3000 பேர் 30,000 பேராக மாறினார்கள். அந்த 30,000 பேர் 3 லட்சமாக மாறினார்கள். அந்த 3 லட்சம் பேர் 3 கோடி மக்களாக மாறினார்கள். இதுதான் உக்ரானத்துவத்தினுடைய முக்கிய அம்சம். You need to add people, not for your glory, but for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தாளந்து என்னோடு கூட இருக்கின்ற மற்றவர்களுடைய தாளந்தும் இசைந்து நான் தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய. ஆக இதிலே இருவருடைய பெயர் மேன்மை பெறாது, மாறாக தேவனுடைய நாமம் மகிமை பெற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். இதற்கு அழகான உதாரணத்தை நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம். மோசே ஒரு சிறந்த உக்ரானக்காரர். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார். முறுமறுப்பின்றி எல்லாவற்றையும் செய்தார்.
ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டு அவர் மரிக்கின்ற நாள் வரையிலும் தேவனுக்காகவே வாழ்ந்த ஒரு சிறந்த உக்ரானக்காரர் யார் என்றால் அவர் மோசேயாக தான் இருப்பார். ஆனால் மோசேயினுடைய வாழ்விலே நீங்கள் கூர்மையாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், Moses was not a person who made the laws. Moses was the person who implemented the laws given by God. மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கவில்லை. மோசே தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மக்களிடையே எடுத்து சென்று அதை செயல்படுத்தினார். அதுதான் முக்கியம். உக்ரானக்காரருடைய முக்கிய பணி என்னவென்றால், தேவன் சொல்லுகின்றதை மக்களிடையே செய்து அந்த மக்களையும் தேவனுடைய வழிக்கு அழைத்து வருவதுதான் உக்ரானக்காரனுடைய மிக முக்கியமான பொறுப்பு. ஆக மோசே இதை செய்து வருகின்றார். செய்கின்ற பொழுது தனிநபராக எல்லா காரியத்தையும் அவரே பார்த்து கொள்கின்றார். தேவனோடு பேசுகின்றார், மக்களுடைய குறைகளை தீர்க்கின்றார், அவருடைய பிரச்சனைகளை போக்குகின்றார். காலை முதல் இரவு வரையிலும் மோசேக்கு இதே வேலைதான். இதை பார்த்து அவருடைய மாமா என்ன செய்கின்றார், மோசே நீ செய்கின்ற காரியம் நல்லதுதான், நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன், கர்த்தர் உன்னை இவ்வனமாக பயன்படுத்துகின்றார். ஆனால் இதைவிட நீ சிறந்த காரியத்தை செய்ய முடியும். எப்படி என்றால், திறமை மிக்கவர்களை நீ உன்னோடு கூட அழைத்துக்கொள். Identify the people who have got the zeal for God. Identify the people. திறமை உள்ளவர்களை நீ அடையாளம் கண்டு அவர்களினுடைய வரங்களை எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நீ பயன்படுத்து. Utilize all the resources given by God. Identify those people. எந்த ஆலோசனை மோசேக்கு உகந்ததாக இருந்தது, கர்த்தருக்கும் உகந்ததாக இருந்தது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், 1000 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு ஒரு அதிபதி, 10 பேருக்கு ஒரு அதிபதி என்று சொல்லி தங்களுடைய திறமைக்கு ஏற்பார் போல உக்ரானக்காரர்களை எல்லாவற்றையும் சேர்த்தார்கள். சேர்த்த பொழுது எனக்கு கருமையானவர்களே, மக்களுடைய குறைகள் தீர்ந்தது, தேவனுடைய நாமம் மகிமை பெற்றது. இன்றைக்கு நாமும் கூட இதைதான் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். தனி மனிதனாக அல்ல, தனி மனிதனுடைய புகழுக்காக அல்ல, தனி மனிதனுடைய மேட்டுமைக்காக அல்ல, தனி மனிதனுடைய பலத்தை காண்பிப்பதற்காக அல்ல, மாறாக சீஷர்களாக. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், எங்கே 2-3 பேர் கூடி. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கு, எங்கே ஒருவர் கூடி என் நாமத்தை துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொல்லி? இல்லை, ஆண்டவர் சொல்வதெல்லாம் ஒன்றாக இணைந்து செய்யுங்கள், ஒன்றாக இணைந்து செய்யுங்கள். என்னுடைய ஊழியத்தை நீங்கள் ஒன்றாக இணைந்து செய்யுங்கள். உங்களுக்குள்ளாக நான் வெவ்வேறு வரங்களை தந்திருக்கின்ற காரணம் என்னவென்றால், அந்த எல்லா வரங்களையும் ஒன்றாக இணைத்து எனக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். A Christian steward is a person who wisely uses the gift that God has bestowed upon him. கிறிஸ்தவ உக்ரானக்காரருடைய முக்கிய பங்கு, முக்கிய பொறுப்பு என்னவென்றால், தேவன் தனக்கு தரப்பட்டிருக்கின்ற வரங்களை எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த அவர் முன்வர வேண்டும். எல்லோருக்கும் ஒரே விதமான வரம் கூட கிடைப்பது கிடையாது. ஒருவர் நன்றாக ஜெபிப்பார்கள், ஒருவர் நன்றாக பாடுவார்கள், ஒருவர் நன்றாக பேசுவார்கள், ஒருவர் நன்றாக ஆலோசனைகள் வழங்குவார்கள், ஒருவர் கடுமையாக உழைப்பார்கள். இவர்கள் எல்லோரும் இணைந்தால் தேவனுடைய நாமம் மகிமை பெறும். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அந்த இடத்திலே உக்ரானத்துவத்தை குறித்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். எப்பொழுது நலமானதை செய்வார்?
எப்பொழுது நலமாக செய்வார் என்றால், திடன் கொண்டு தைரியமாக ஒன்றாக நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லா தாளந்துகளை நாம் செலவு செய்து தேவ மகிமைக்காக நாம் வாழுகின்ற பொழுது தேவன் நலமானதை செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. இன்றைக்கு நாம் எல்லோருமே நம்முடைய பங்குகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக செலவு செய்கின்றோமா? எனக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளை நான் கர்த்தருக்காக செலவு செய்கின்றேனா என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பவுல் மிக அழகாக சொல்கின்றார், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. எல்லாவற்றிலும் நல்ல காரியங்களுக்கு உன்னை மாதிரியாக காண்பி. ஏனென்றால் நீ கிறிஸ்துவனுடைய உக்கிரானக்காரன். நீ கிறிஸ்துவால் பொறுப்பை பெற்றிருக்கின்றவன். நீ பெற்றிருக்கின்ற பொறுப்பை உதாசீனப்படுத்தாதே. நீ பெற்றிருக்கின்ற தாளந்துகளை உதாசீனப்படுத்தாதே. ஏனென்றால் இவையெல்லாம் பொறுப்புள்ள மனிதர்களிடத்திலே கர்த்தர் தந்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இன்னும் ஆழமாக பேதுரு சொல்லுகின்றார், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களைப் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். Help one another with whatever gift that God has given to you to glorify God. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் பெற்றிருக்கின்ற வரத்தின்படியே பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரராக பகிர்ந்து கொடுக்கும். ஷேர். மோசே நினைத்திருந்தால் நான் தான் தலைவன் என்று அவர் நினைத்திருந்தால் அவரால் சரியாக எல்லா பணிகளும் நேர்த்தியாக செய்து முடித்திருக்க முடியாது. ஆனால் அவர் பகிர்ந்து கொடுத்தார், தலைவர்களை உருவாக்கினார். அவருக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியாக தலைவர்களை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளிலே அப்படி இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் மட்டும், என் குடும்பம் மட்டும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அப்படி அல்ல. எல்லோருக்கும் வரங்கள் தரப்பட்டிருக்கின்றது, எல்லோருக்கும் கிருபைகள் தரப்பட்டிருக்கின்றது, எல்லோருக்கும் ஈவுகள் தரப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாம் ஒன்றாக இணைகின்ற வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமை பெறும். இதைதான் பேதுரு சொல்லுகின்றார், ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர். அப்படி என்றால் கெட்ட உக்கிரானக்காரரும் இருக்கின்றார். If you say there is a good steward, there is a bad steward also. A good steward will share whatever gift he has got and he will build up the second line of generation. நல்ல உக்கிரானக்காரர் தன்னுடைய ஈவுகளை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து இளம் தலைமுறைக்கு கர்த்தருடைய வழியிலே கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு கொள்ளும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துவார். அப்படி என்றால் கெட்ட உக்கிரானக்காரர் நான் மட்டுமே செய்ய வேண்டும், நான் ஒண்டிதான் செய்ய வேண்டும், என்னால் அன்றி வேறு யாரும் செய்ய முடியாது என்று யோசிக்கின்றவர்கள் தோல்வியை தழுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். இந்த ஒரு வசனம் போதும், இந்த ஒரு வசனம் போதும். நாம் எல்லாம் திருச்சபையிலே வந்து அமர்ந்து ஆண்டவரை வழிபடவும் ஆண்டவருடைய பொறுப்புகளை பெற இந்த ஒரு வசனம் நமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, உக்கிரானக்காரர் என்பவர் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிப்பது அவசியம். You should prove that he is a worthy person. You should prove that he is a truthful person. You should prove that he is willing to do God's will on this earth. ஆண்டவர் இதை மிக அழகாக சொல்லுகின்றார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். இல்லைங்களா? நான் 40 வருஷமா பிசி மெம்பர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 40 வருஷத்தில் நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கர்த்தர் உன்கிட்ட கேள்வி கேட்பார்.
அதுதான் இந்த வசனம். நான் 40 வருஷம் ஐயரா இருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா 40 வருஷம் எனக்காக நீ என்ன செஞ்ச, அதுதான் கணக்கு. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். You are accountable because you have got more. You have to give more account of what you have done to God, not for yourself. அந்த இடத்திலே உன் பெயர் வராது, நீ என்ன செய்தாய் கர்த்தருக்கு என்றுதான் வரும். அதுதான் சிறந்த உக்ரானக்காரருடைய குணாதிசயம். நம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான், எல்லோரும் அடிக்கடி சொல்லுகின்ற பகுதி தான். தாளந்துகளை பெற்றிருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்வு. 5 தாளந்து பெற்றிருக்கின்றவர், 2 தாளந்து பெற்றிருக்கின்றவர், 1 தாளந்து பெற்றிருக்கின்றவர். 5 தாளந்து பெற்றிருக்கின்றவர் என்ன செய்கின்றார்? அதை கொண்டு மற்ற 5 தாளந்தை உழைத்து அதை இன்னும் ஒரு 5 தாளந்தை மேலும் அவர் சேகரிக்கின்றார். 2 தாளந்து கொண்டிருக்கின்றவர் அதே போல செய்து 4 தாளந்தை கொண்டிருக்கின்றார். 1 தாளந்து கொண்டிருக்கின்றார். அவர் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத முடியாது, பகிரக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு கூட 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு எதிராக செயல்படுகின்ற உக்ரானக்காரர் இவர். கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் இவர் பகிரவில்லை. nor he worked, வேலையும் செய்யவில்லை. சோம்பலான உக்ரானக்காரராக, கர்த்தருடைய ஊழியத்திலே சோம்பலான உக்ரானக்காரர்களுக்கு இடமே கிடையாது. There is no place for a lazy steward in the ministry of God. God wants all of them on their feet because he wants all the people to be in his kingdom. கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து வளங்களை கொடுத்து அவர் கடந்து செல்கின்றார். உண்மையாக இருந்தவன் என்ன செய்கின்றான்? 5ஐ 10 ஆக்குகின்றான், 2ஐ 4 ஆக்குகின்றான். ராஜா வருகின்றார். 5 தாளந்தை கொடுத்தவனை அழைத்து கேட்கின்றார், நான் உனக்கு பொறுப்பை தந்தேனே, வளத்தை தந்தேனே, என்ன செய்தாய்? நீர் தந்த வளத்தை நான் பெருக்கி இருக்கின்றேன். நீர் 5 தந்தீர், நான் 10 ஆக்கினேன். நல்லது. 2ஐ கொடுத்தவனை அழைக்கின்றான், நான் உனக்கு 2ஐ கொடுத்தேனே, அந்த வளத்தை நீ என்ன செய்தாய்? அந்த 2 வளத்தை 4ஆக மாற்றினேன். நல்லது. 1 தாளந்து பெற்றிருக்கின்றவரை அழைக்கின்றார். 1 தாளந்து 1 வளத்தை உன்னிடத்திலே நான் தந்தேனே, என்ன செய்தாய்? அவன் சொல்லுகின்ற பதில்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு ராஜாவுக்கும் கோபமே வராதவர்களுக்கு கூட கோபம் வரும். ஆக அவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை நல்லது அல்ல, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே. மற்ற 2 பேருக்கு சொன்ன வார்த்தை நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. Look at the difference. Look at the difference. When you are working with God, when we are working with people as one family, as one team, as one minister or one ministry for God, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. நீ பெற்றிருக்கின்ற வரங்களை உனக்காக நீ பயன்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது கிடைக்கின்ற பெயர் என்ன தெரியுமா? பொல்லாத ஊழியக்காரனே. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே தந்திருக்கின்ற வரங்களை நாம் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கின்றோம்? எனக்காக, என் பெயருக்காக, என் புகழ்ச்சிக்காக, என் பதவிக்காக, என் அதிகாரத்திற்காக இல்லை. இங்கு நான் அல்ல. ஏனென்றால் பொறுப்பு கர்த்தர் தந்திருக்கின்றார், வளம் கர்த்தர் தந்திருக்கின்றார். நான் வெறும் நிர்வாகி. I am just an overseer. I am just a superintendent. I am just a manager. I am just a person in charge. My master is in heaven. When he comes in glory, I have to give him the account of what I have did. என்னுடைய எஜமானர்
பரலோகத்திலே இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது, மகிமையிலே வருகின்ற பொழுது, நான் செய்த எல்லா காரியங்களுடைய கிரியை அவர் உடன் அழைத்து வருவார். அப்பொழுது நான் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது நம்மை பார்த்து என்ன சொல்ல போகின்றார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தின் மீது உன்னை அதிகாரியாக வைத்தேன், கொஞ்சத்தின் மீது நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய், உன்னை அதிகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன், அதிகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன். பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பலான ஊழியக்காரனே, அழுகையும் பெருக்கடிப்பும் உண்டாகின்ற இடத்திற்கு நீ போ. இதுதான் கடைசியிலே நடைபெறப் போகின்ற நிகழ்வு. என கருமையானவர்களை, இப்பொழுது நாம் நினைக்கலாம், நம்மை கேட்க யாரும் கிடையாது, நான் நினைப்பதுதான், நான் செய்வதுதான், நான் நடத்துவதுதான் என்று. ஆனால் காலம் வரும், அது இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாவற்றையும் பாருங்கள். யாருமே யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் நீங்கள் மனம் மாறாவிட்டால் அந்த சோம்பல் உள்ள உக்ரானக்காரனை போலதான் நாம் மாற முடியும். ஆக விழித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இனியாகிலும் கர்த்தருக்காக எதையாகிலும் நான் செய்ய வேண்டும். எனக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளை கர்த்தருடைய நாமத்திற்காக நான் பயன்படுத்த வேண்டும். எல்லோரோடு கூட அன்போடு, ஐக்கியத்தோடு, ஒற்றுமையோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, ஆண்டவருடைய நாமத்திற்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் பயன்பட வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இறையரசுக்குள்ளாக பிரவேசியுங்கள் என்கின்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை உண்மை என கருமையானவர்களே, எத்தனை உண்மை! உலகம் முழுவதுமாக பயத்தினாலும், உலகம் முழுவதுமாக பீதியினாலும், உலகம் முழுவதுமாக மரண ஓலத்தினாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் நீங்கள் சுயத்தையே நாடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், சுயத்தையே செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், சுயத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. மனம் திரும்புங்கள், இப்பொழுதாகிலும் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, ஆசீர்வாதங்களுக்கு ஊற்று, எங்களை அழைத்து எங்களுக்கு கனிகளை தந்து, வரங்களை தந்து, ஈவுகளை தந்து, பொறுப்புள்ள மேலாண்மையை தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பொறுப்புள்ள மேலாண்மையை நாங்கள் நம்பிக்கையோடு கூட செய்ய அருளை தாரும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருளை தாரும். ஒருவேளை கர்த்தாவே, இந்நாள் வரையிலும் எனக்காகவும், என்னுடைய பெயருக்காகவும், என்னுடைய பதவிக்காகவும், என்னுடைய அதிகாரத்திற்காகவும் நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் தயவாக என்னை மன்னித்தருளும். தேவன் தந்திருக்கின்ற வரங்கள், தேவன் தந்திருக்கின்ற கனிகள், தேவன் தந்திருக்கின்ற ஈவுகள் எல்லாம் தேவனுக்காகவே என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்த எல்லோருமாக இணைந்து உம்முடைய இறையரசை கட்ட, எல்லோரையும் உம்முடைய இறையரசுக்குள்ளாக கொண்டு வர உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசியா விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். 23ஆம் பக்கத்தில் இருக்கின்ற நிசியா விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிக்கப்பட்டவர்.
தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்த மனுஷனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையாருக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய மதிப்பிற்குரிய கர்நாடக மத்திய பேராயத்தினுடைய பேராயர் பேரருள் பெருந்தகை பிரசன்னகுமார் சாமுவேல் ஐயாவுடைய தாயார் நேசமணி சாமுவேல் அம்மா அவர்கள் கடந்த 29/6/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்தோடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயாரை பிரிந்திருக்கின்ற பேராயரையும் உடன் பிறந்தவர்களையும் உறவுகளையும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நினைத்து கொள்ளும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம் என்று சொன்னால் அம்மாவுடைய வாழ்வுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாடி தவித்து கொண்டிருக்கின்ற பேராயருக்காகவும் அவருடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் பிரார்த்தனைகளை நாம் செய்யலாம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நமக்குள்ளாக மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக எங்களோடு கூட 88 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து நம்முடைய இறையரசுக்குள்ளாக பிரவேசித்திருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய அருமையான தாயார் நேசமணி சாமுவேல் அம்மாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறந்த விசுவாசியாக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தாங்குகின்ற விசுவாசியாக வந்தவர்களை புன்சிரிப்போடு கூட வரவேற்கின்ற உமது அடியாளாக சாட்சியாக அன்பான தாயாக பொறுப்புள்ள விசுவாசியாக பல ஊழியங்களை தாங்கின உமது சாட்சியாக அம்மாவர்களை வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்விலே அவருடைய குடும்பத்தார் சொல்ல கேட்ட 3 குணாதிசயங்கள், எல்லோரையும் புன்சிரிப்போடு கூட வரவேற்கின்ற தன்மை, பொறுமையோடு கூட கேட்கின்ற தன்மை, தன்னிடத்தில் இருப்பதை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கின்ற தன்மை. இந்த குணாதிசயங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றோம். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்திருக்கின்ற ஜீவ கிரீடத்தை பெற்றிருக்கின்ற அருமையான தாயார் நேசமணி சாமுவேல் அம்மாவுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய புன்சிரிப்பை ஆண்டவரே எங்களால் மறக்க இயலாது. அவர்கள் செய்த ஊழியத்தை எங்களால் மறக்க முடியாது. இப்பொழுதுமாக அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். விசேஷித்த வண்ணமாக அவருடைய ஜெபத்தினாலும் அவருடைய ஊழியத்தின் ஆண்டவரை பலனினாலும் கர்நாடக மத்திய பேராயத்தினுடைய பேராயராக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்ற பேரருள் பெருந்தகை பிரசன்னகுமார் சாமுவேல் ஐயாவுக்காக, பிஷப் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த கடினமான சூழலிலும் நீர் அவர்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி கண்ணீர் யாவையும் துடைத்து உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை தந்து தொடர்ந்து கர்நாடக திருமண்டலத்தை
வளர்ச்சியின் பாதையிலும் ஆவிக்குரிய பாதையிலும் சாட்சியின் பாதையிலும் நடத்தி செல்ல அருளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். பேராயரோடு கூட பிறந்த சகோதரருக்காக, அவருடைய சகோதரிக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அம்மாவனுடைய பிரிவை தாங்கும்படியான கிருபைகளை நீர் தாரும். நீர் வருகின்ற பொழுது ஆண்டவரே, நீதிமான்களுடைய சேனையிலே அம்மாவர்களும் வருவார்கள், அவர்களை நாங்கள் முகமுகமாய் தரிசிப்போம் என்கின்ற விசுவாசத்திலே நாங்கள் கடந்து செல்ல அருள் செய்யும். பேராயர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்தருளும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய தேவைக்காக நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர் அருமையான சௌந்தரராஜ் அண்ணன் அவர்கள் 30 லிட்டர் கிருமி நாசினியை தந்திருக்கின்றார்கள். ஹைட்ரோ குளோரைட் லிக்விட் நம்முடைய திருச்சபையினுடைய தேவைக்காக தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு செயலர், பொருளர், பரிபாலன குழு அங்கத்தினர்களின் சார்பிலும் சபை மக்கள் உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை சொல்லுகின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சொன்னது போல வருகின்ற நாட்களிலே வருகின்ற அறிவிப்பின் பிரகாரமாக நம்முடைய ஆலயத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். ஆகவே சபை மக்கள் தயவு கூர்ந்து அறிவிப்புக்காக நீங்கள் காத்திருக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதோடு கூட திருவிருந்து ஆராதனை ஒவ்வொரு மாதமும் ஒருவேளை காணொலியின் மூலமாக நடைபெறும் என்று சொன்னால், மாதத்தின் முதல் நாளும் முதலாவது வாரம் மட்டும் திருவிருந்து ஆராதனை இருக்கும், 3வது வாரம் இருக்காது. ஆகவே சபை மக்கள் தயவு கூர்ந்து இதை மனதிலே கொள்ளவும். மாதத்தினுடைய முதல் நாளும் முதலாவது வாரம் மட்டுமே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதற்காக ஆயத்தத்தோடு தயவு செய்து நான் சொல்லுகின்றேன், இது பயத்தோடும் பக்தியோடும் செய்ய வேண்டிய காரியம். ஆக நீங்கள் ஆயத்தத்தோடு நேரத்தோடு ஆராதனை துவக்கத்திலிருந்து நீங்கள் இதில் பங்கு கொண்டு நீங்கள் இந்த திருவிருந்து காரியங்களை குடும்பத்தின் தலைவனோ தலைவியோ பங்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுடைய மாத சந்தாக்களை தர வேண்டும் என்று சொன்னால், ஆலயம் திறந்திருக்கும் என்றால் அதற்கான காணிக்கை பெட்டிகள் வைத்திருக்கின்றோம், அதிலே போடும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை ஆலயம் மூடப்படுகின்ற சூழல் வரும் என்று சொன்னால், நீங்கள் தயவுசெய்து பொருளாளரை அணுகி எப்படி செலுத்த வேண்டும் என்கின்ற காரியத்தை தெரிந்து உங்களுடைய மாத சந்தாக்களை நீங்கள் செலுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக நாங்கள் செபித்து வருகின்றோம். தொடர்ந்து ஆலயத்திற்காகவும் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடினவர்களுக்கு பிரார்த்தனை நாம் ஏறெடுப்போம். பிறந்த நாளில் திருமண நாளை கொண்டாடினவர்களை கிறிஸ்து இரட்சகர் ஆலயம் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றது. கர்த்ததாமே தந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே உங்களுக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தந்தருள்வாராக பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடினவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த சோதனையின் காலத்திலும் உமது பிள்ளைகளை நீ நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு ஆண்டை அவருடைய வாழ்விலே குட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிறந்த நாளை கொண்டாடின உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். இன்னும் ஒரு ஆண்டை அவருடைய வாழ்விலே கூட்டி சேர்த்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். கர்த்ததாமே கர்த்தாவே, இந்த ஆண்டிலே அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதியும். இது போன்ற அநேக பிறந்த நாளை கொண்டாடும்படியான ஸ்லாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அவனுமே திருமண நாளை கொண்டாடி இருக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கணவன் மனைவியாக இணைத்து குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை இம்மட்டுமாக அந்த குடும்பத்தை பயன்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளாக சாட்சி பகிர இது போன்ற அநேக திருமண நாளை கொண்டாட அருளை தாரும்.
ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களுக்காக நன்றி காணிக்கை செலுத்துகின்றவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். எல்லாவற்றையும் நீர் பெற்றுக்கொள்ளும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். வானத்தின் பலக்கணைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி அள்ள வேண்டும் என்று மீட்பெரும் ராட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். திரியகிராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் உங்களோடும் நீங்கள் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தோடும் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அப்பம் பிற்கதலுக்காக நாம் தொடர்ந்து நிற்போம். 27ஆம் பக்கம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளோ நன்மையும் எவ்வளோ இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளேற்று கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் பிரார்த்தனைக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்த பிதாவே, மது கிருபாசண்டை பிரவேசிப்பதற்கு புதுதும் ஜீவனமான மார்க்கத்தை மதர்மையான குமாரன் ரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திராயனும் அவர் மூலமாய் உமண்டை வருகின்றோம். எங்களையும் இந்த காணிக்கையும் நம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கின்றோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்டு எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வதே தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. இதுக்குமானும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிர்வாணங்களையும் பூமியும் அவையில் எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். பாவத்தில் விழுந்தபோது புதிய படைப்பின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தோரும் வருகிறமான ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தும் செலுத்தும் இல்லாமல் தமது மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப மறுவலும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே,
உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அடியார்களாக நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்பும் வரவளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்ச ரசத்தையும் உமது பரிசுத்தாவினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு கூட பிரார்த்தனை செய்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் பொறுமைப்படவும் தலையாகி அவருக்குள்ள எல்லாவற்றிலும் வளர கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தகுதியற்ற நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்ய பொறுப்புள்ள உக்ரானக்காரராக்க ஈவுகளை தந்து வரங்களை தந்து அதை பயன்படுத்தும்படியாக நம்மை அழைத்தும் இருக்கின்றார். நம் யாவரும் சேர்ந்து நம்முடைய தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து தாழ்மையின் செபத்தை ஒன்றாக ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கியுள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் எங்களுக்கும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தல்லோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். விற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருசரீரம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கின்ற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பயத்தோடும் பக்தியோடும் ஒருவருக்கு ஒருவர் பங்கிட்டு கர்த்தருடைய ஐக்கியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பூரணமாய் எண்ணி
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமதி விசுவாசனால் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக முதலாவது ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து செலுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமிதாத திருசரீர மொத்தமாகிய ஞானாகாரத்தால் எங்கள் போஷித்தீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அளவிடாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவாகிய எங்களை சுத்தமும் பலியாக உங்களுக்கு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக, உம்மை புகழ்ந்து பாடும்படியாக, எங்கள் பிரார்த்தனைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கும்படியாக, ஆண்டவரே, அதற்கும் மேலான உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பங்கிட்டு கொள்ளும்படியாக கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பொறுப்புள்ள உக்ரானக்காரராக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளிலே உண்மையும் மொத்தமாக நாங்கள் செயல்புரிய அருளை தாரும். எங்களுக்காக அல்ல, எங்கள் சுயத்திற்காக அல்ல, எங்கள் பெயர்களுக்காக அல்ல, மாறாக உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, அநேக மக்களுடைய ஆத்தும ஆதாயத்திற்காக நாங்கள் எங்கள் தாளந்துகளை பயன்படுத்த எங்களுக்கு அருளை தாரும். இந்த சத்தியத்தை கேட்டு நமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. தேவரீர் அவர்கள் இருதயத்திலே எழும்புகின்ற எல்லா கேள்விகளுக்கும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் பதிலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். உலகம் முழுவதுமாக பரவி வருகின்ற இந்த கொடிய வியாதியை கர்த்தாவே, வாதையை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து நிறுத்தியற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபைகளை தாரும். இதன் வாயிலாக நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கவும், உடைய வார்த்தையிலே நாங்கள் தரித்து நிற்கவும், உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், முழங்காலிலே கர்த்தாவே நின்று நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபைகளை தாடும். தடைகள் எல்லாவற்றையும் நீர் உடைத்து போடும். ஆண்டவரே, லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்த்து அனுதினமும் கர்த்தாவே பிரார்த்தனையின் வாயிலாக இந்த கொடிய வாதைக்காக மன்றாடுகின்ற பொழுது நீர் கேட்டு மனதிறங்கி இதை தடுக்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இதற்காக முயற்சிகள் எடுக்கின்ற மத்திய மாநில அரசாங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமக்கு உகந்த ஆலோசனைப்படி கர்த்தாவே எல்லா காரியத்தையும் நீர் எடுக்க கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். விசேஷித்த வண்ணமாக எங்களுடைய அருமையான பேராயருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த பிரிவை தாங்க கொள்ளக்கூடிய பலனை நீர் தந்து, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய சாட்சியுள்ள வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பேராயர் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பலத்தை கொண்டு, உம்முடைய ஆலோசனைகளில் கொண்டு பேராயத்தை நடத்தி சென்று ஆண்டவரே சாட்சியுள்ள பேராயமாக மாற்ற அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அவருடைய குடும்பத்தாருமாய் நீர் ஆசீர்வதியும். ஒரு தாய் தேற்றுவது போல நீர் அவர்களை தேற்றி இப்படி செட்டேன்களாக முடிமறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாதை நேரத்திலும் கூட கர்த்தாவே அவர் செய்கின்ற எல்லா ஊழியத்தை ஆசீர்வதியும், செய்கின்ற எல்லா உதவிகளை நீர் ஆசீர்வதியும். அவரை பலப்படுத்தி காத்தருளும். பேராயர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, திருச்சபைக்காக, ஆயர்களுக்காக, கர்நாடக மத்திய பேராயத்திற்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷித்த வண்ணமாக கிறிஸ்து ரட்சகர் குடும்பத்திற்காக இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே.
ஒவ்வொரு குடும்பத்தையுமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். சிறந்த உக்ரானக்காரராக, உண்மை உள்ள உக்ரானக்காரராக நாங்கள் மாறி எங்களுக்கு தருகின்ற எல்லா பொறுப்புகளை ஆண்டவரே நாங்கள் ரெட்டிப்பாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக கேட்கின்ற எல்லா நன்மைகளையும் கர்த்ததாமே தந்து பயனடத்திட வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அழைக்குமானாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென். முடிவாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 21வது பாமாலையை பாடுவோம். சேனையின் கர்த்தா சீர்மிகு யெகோவா. பாமாலைகளிலே 21வது பாமாலை.
கர்த்தருடைய சமாதானம் இரக்கம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களோடும் பிரவேசித்திருக்கின்ற புதிய மாதத்தோடும் கேட்கின்ற அனைத்து நன்மைகளோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே.